Hello friends, welcome back to my channel. இப்போ வந்து நம்ம பால் பேப்பர் வந்து பூ செய்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்களா, அதை வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் பேப்பர் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் ஊறி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு பாஞ்சு நார் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து லைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நேமு இந்த கலரு எல்லாமே போயிடும். ஸோ போயிட்டு உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும் பாருங்கள். ஒரு செகண்டில் நமக்கு இந்த கலர் போயிடுச்சு. இது வந்து நம்ம ஆவின் பால் கவர் எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கழுவி எடுக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் நம்ம இதை தேய்ச்சி எடுத்து வச்சு வாட்டரில் இது பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு இருந்தால் அதையும் தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை எப்படி கட் பண்ணணும்னா, இந்த ரெண்டு சைடும் இந்த ஓரத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். சிசர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த ஜாயிண்ட்டில் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இதையும் ஒரு அலசி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிளாத்து வச்சு நம்ம இதை நல்லா வாட்டர்லாம் நல்லா தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மெத்தடில் தான் இப்போ இருக்கிற பால் பேப்பர் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், பால் கவர்லாம். ஸோ வந்து க்ளீன் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா இப்படி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஞ்சு நார் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதை வந்து இந்த நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து என்ன ஷேப்பு நமக்கு பூ வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து இப்போ நான் கட் பண்ணி செய்கிறத நான் அப்புறமா தான் செய்வேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த சோடா மாவு ஆட் பண்ணதுனால நமக்கு பேப்பர் வந்து பால் பேப்பர் எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் ஃப்ளவர் செஞ்சோம்னாக்கா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் பியூர் ஒயிட்டில் இருக்கும். ஸோ வந்து நான் இந்த தலைக்கு யூஸ் பண்ணுற பூவை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேட்குறாங்க, நீங்கள் வச்சுருக்க அந்த பூ அழகாக இருக்குது தலைக்கு, நீங்கள் எப்படி எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ நான் வந்து பால் பேப்பரை வச்சு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் எனக்கு வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்றதுனால நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ கட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.